பாஜக 50 தொகுதிகள் கேட்டதாகவும் 23 தொகுதிகளுக்கு எடப்பாடி அவர்கள் ஒத்துக்கொண்டதாகவும் தகவல் வருது. இல்லை, இதில் ஒன்றும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. அந்த 23 தொகுதிக்கு பாஜக ஏதாவது மைனர் சேஞ்சஸ் இருக்கலாம், மற்றபடி அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நினைக்கிறேன். சென்ற முறை 20, இந்த முறை 23, அவ்வளோதான் எடப்பாடி அவர்கள்ட்ட பேரம் பேச முடியுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா 50 தொகுதிகள் 75. டிடிவி அவர்கள் என்டிஏ அணியினோட முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி அவர்கள் இருக்கிற வரைக்கும் அந்த கூட்டணிக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. எப்படி ஒத்துக்கொண்டார் நினைக்கிறேன்? 170 பெருசா 6 பெருசா? இப்போ அவர் என்ன சொல்லணும், அந்த கூட்டணியிலேயே வரமாட்டேன்னு தானே சொன்னார் தினகரன். ஆமாம். இப்போ அவர் உடனே அறிவிச்சிருக்கணும், இல்லை இந்த கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன், என்னோட ஒப்புதல் இல்லாமல் இந்த பட்டியல் இப்போ என்னை பற்றி பேசியிருக்கிறாங்க, நான் அந்த கூட்டணியில் இல்லை வரமாட்டேன் அப்படின்னு தினகரன் சொல்லட்டும். கண்டிப்பாக 2026 தேர்தலில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பியூஷ் கோயல் சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே கூட்டாக சேர்ந்து பேசியிருக்காங்க இல்லையா? இல்லை, இப்போ அவர்கள் அவங்களே சொல்லலையா, இப்போ நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம்னு இன்னைக்கு அவங்க சொன்னாங்க. ஆட்சியை அகற்றி விடுவோம்னு தான் சொன்னாங்க. நல்லா பாருங்க, திருப்பி நான் 2 தடவை போட்டு பார்த்தேன். திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு, திமுக ஆட்சியை அகற்றி விடுவோம், இதைத்தான் சொன்னாங்களே ஒழிய அதிமுக ஆட்சி அமைக்கும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்பார் அப்படின்னு அவங்க யாரும் அடிச்சு சொன்ன மாதிரி. அப்ப நோக்கம் என்னவா இருக்கணும்? என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும், அதிமுக ஆட்சி அமைக்கிற பலத்தை பெறும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்று சொல்வதில் அவர்களுக்கு தயக்கம் ஏன்? எடப்பாடி பழனிசாமிக்கே ஏன் அந்த தயக்கம்? அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அதிமுகவின் முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார், அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் இன்றைக்கு சென்னை வந்திருந்தார். செய்திகள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாஜக 50 தொகுதிகள் கேட்டதாகவும் 23 தொகுதிகளுக்கு எடப்பாடி அவர்கள் ஒத்துக்கொண்டதாகவும் தகவல் வருது. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இதில் ஒன்றும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. அந்த 23 தொகுதிக்கு பாஜக ஏதாவது மைனர் சேஞ்சஸ் இருக்கலாம், மற்றபடி அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நினைக்கிறேன். சென்ற முறை 20, இந்த முறை 23, அவ்வளோதான் எடப்பாடி அவர்கள்ட்ட பேரம் பேச முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா 50 தொகுதிகள் 75 தொகுதிகள் கொடுக்குறாங்க, ஓகே, வாங்குறவங்க வாங்கிக்கிறாங்க, ஓகே. ஸோ வி ஆர் நாட் கனெக்டட் வித், ஓகே. கொடுக்குறவங்க கொடுக்குறாங்க, வாங்குறவங்க வாங்கிக்கிறாங்க. இப்போ வாங்குறவங்க இல்லைங்க இது எங்களுக்கு பத்தாது அப்படின்னு இப்போ எதிர்ப்பு குரல் கொடுத்தாங்கன்னா அதை பற்றி நம்ம விவாதிக்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களையோ தினகரன் அவர்களையோ கூட்டணியில் இணைக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருந்ததாகவும், கடைசி நேரத்தில் இன்றைக்கு அவர் அப்படி எல்லாம் ஒன்றும் உறுதியாக இல்லை. 6 மாதத்துக்கு முன்னாடியே நான் புதிய தலைமுறையில் பேசின எல்லா பல தொலைக்காட்சிகளில் பேசின எல்லா இதையும் எடுத்து பாருங்க. அவர்களை கூட்டணியில் இணைத்துக் கொள்வார், ஆனால் கட்சியில் இணைக்க மாட்டார். ஓகே, இதுதான் நான் சொன்னது. 6 தொகுதி டிடிவி அவர்களுக்கும் 3 தொகுதி ஓபிஎஸ் அணியினருக்கும் ஒதுக்கப்பட்டிருக்குது. அவங்க சொல்லட்டும், இதுல எங்களுக்கு இது பத்தாது, 3 தொகுதி பத்தாது, 30 தொகுதி வேணும்னு ஓபிஎஸ் கேட்கட்டும். ஓகே, அப்ப நம்ம அதை பத்தி பேசுவோம். டிடிவி அவர்கள் என்டிஏ அணியினோட முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி அவர்கள் இருக்கிற வரைக்கும் அந்த கூட்டணிக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. எப்படி ஒத்துக்கொண்டார் நினைக்கிறேன்? 170 பெருசா 6 பெருசா? அப்ப அவர் என்ன சொல்லணும், அந்த கூட்டணியிலேயே வரமாட்டேன்னு தானே சொன்னாரு தினகரன். இப்ப அவர் உடனே அறிவிச்சிருக்கணும், இல்லை இந்த கூட்டணியில நான் இருக்க மாட்டேன், என்னோட ஒப்புதல் இல்லாம இந்த பட்டியல் இப்போ என்னை பற்றி பேசியிருக்கிறாங்க, நான் அந்த கூட்டணியில் இல்லை வரமாட்டேன் அப்படின்னு தினகரன் சொல்லட்டும். அதுக்கு பிறகு நம்ம அதை பற்றி பேசுவோம். எனக்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் தான் ஆயிருக்கு. இனிமே பேசுவார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? தெரியல, உங்களுக்கு நெருங்கி பழக்கப்பட்டவங்க கருத்து சொல்லாம நம்ம அதை பேசுறது நல்லா இருக்காதுல்ல. ஓகே, இது எப்படி சார் ஜெல்லாகும் நினைக்கிறீங்களா? ஓபிஎஸ் அவர்களாகட்டும், டிடிவி அணியினராகட்டும், எல்லோருமே மாற்றி மாற்றி விமர்சனம் பண்ணுவோம். early to predict. இப்போ 3வது அணியா விஜயும் ஒரு அணி அமைத்து அவர் களத்தில் இறங்கி 3 அணியும் களத்தில் போட்டியில் இறங்கிட்டாங்க அப்படின்னா யார் வெற்றி பெறுவார்கள், யாருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, யாரோட அணியில் என்ன பலம், யாரோட அணியில் என்ன பலகீனம்னு நம்ம பேசலாம். இப்போ தெரியாது இல்லை. ஸோ இட்ஸ் டூ ஏர்லி. இப்போ சப்போஸ் விஜயோட அணியில் ஓபிஎஸ்க்கு ஒரு 15 சீட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் அவரை குறைச்சோ அல்லது அதிகப்படுத்தியோ மதிப்பிடலை, உடனே ஓபிஎஸ் அந்த பக்கம் ஜம்ப் பண்ணுறாருன்னு வச்சுக்கங்க, நமக்கு தெரியாது இல்லை. ஸோ அதனால் அணிகள் களத்தில் இறங்கி நிற்கிற பொழுது தான் அந்த வெற்றி வாய்ப்புகள் பலம் பலகீனத்தை பற்றி நம்ம பேச முடியும். டிடிவி அவர்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விஜய் அவர்களோட போகிறதா தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்துட்டு அப்படின்னு உங்ககிட்ட கூப்பிட்டு சொன்னாரா? இல்லை, செய்திகள் தான் நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை
செய்தி ஆக்கிக்கிறோம். ஆனா அது மறுப்பும் தெரிவிக்கல இல்லையா டிடிவி? இன்னைக்கு இப்போ அவர் சொல்லணும்ல, இப்போ டிடிவிட்ட கேட்காமையா வந்து பைஸ் கோயல் உட்காந்து பேசியிருப்பாங்கல்ல. அப்போ அது ஒப்புதலோட தானே கொடுத்துருப்பாங்க. இருக்கலாம், ஏதாவது மைனர் சேஞ்சஸ் இருக்கலாம், கரெக்ஷன்ஸ் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. பாஜகவுக்கு 23 தொகுதிகள் மாதிரி பாமகவுக்குமே 23 தொகுதிகள் ஒதுக்கியிருக்காங்க. உங்களுக்கு என்ன இதுல கஷ்டமா இல்ல சார், 2 அணியா பிரிஞ்சிருக்காங்க பாமக. அதெல்லாம் அது எப்படி ஒண்ணுபடுத்தி எதை வச்சு ஒட்டுறதுன்னு அவருக்கு தெரியும். அமித்ஷா அவர்களுக்கா பாட்டாளி மக்கள் கட்சியை எதை வச்சு ஒட்டுறதுன்னு அவருக்கு தெரியும். ஓகே, அதை இணைக்கிறதுக்கு அவருக்கு தெரியும்னு, அதுக்கு உண்டான முறைகள் தெரியும் அவருக்கு. அமித்ஷா அவர்கள் சென்னை வர்றதுக்கு முன்னாடி வந்து ஓரளவு உறுதியாயிருமா எல்லாமே இந்த சிக்கல்கள் எல்லாமே? தெரியலையே, பார்ப்போம். இதுல இன்னும் மற்றவங்க ரியாக்ஷன் வரல. இப்ப எடப்பாடி பழனிசாமி இப்ப இது வந்து ஒரு இறுதி பட்டியல் அல்ல. கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து பியூஷ் கோயல் அவர்களிடத்துல இந்த பட்டியலை கொடுத்திருக்கிறாங்க. இதை இறுதி மாற்றங்கள் இதை வச்சு இது ஒரு பேசிக் ஒரு டிஸ்கஷன் பேப்பர். பாஜக தரப்புல இருந்து ஒரு கவுண்டர் இது கொடுப்பாங்க. ஓகே, அதுல ஏதாவது வித் மைனர், இப்போ எடப்பாடி பழனிசாமி 170ங்கிறத 160 ஆக்கிக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது மைனர் சேஞ்சஸ் மே ஹேப்பன். அதிமுக இருக்க உட்கட்சி பிரச்சனைகள் தான் திமுக ஒரு சாதகமான சூழல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்வை முன்னிக்கப்பட்டது. ஓபிஎஸ் அவர்களும் டிடி அவர்களும் கூட்டணியில் வந்தனா பழைய பலத்தை வந்து பெற முடியும் நினைக்கிறீங்களா அதிமுக? இல்ல, இப்போ கூட்டணி அதாவது கட்சியில் இணைப்பது பலம் பெறுமா, கூட்டணியில் இருப்பது பலம் பெறுமா அப்படிங்கிறது களத்துல இறங்கி நிக்கிற பொழுதுதான் தெரியும். என்னுடைய கருத்து, கட்சி இணைந்து பயணித்தால் பலம் பெறும். கட்சி இணைந்து என்றால் நீங்க எப்படி சொல்றீங்க? கட்சியில் இணைந்து ஓபிஎஸ் அவர்களும் டிடி அவர்களும். ஓகே, சசிகலா அவர்களுமே இன்னைக்கு பேசும்போது பாத்தீங்கன்னா, நான் இவ்வளவு நாள் அரசியல் வாழ்க்கையில் இருந்திருக்கேன், நான் அவ்வளவு சீக்கிரம் வந்து இந்த அரசியல் களத்தை விட்டு போக மாட்டேன், என்னுடைய பங்களிப்பு 2026 தேர்தல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கருத்து அவங்க சொல்றாங்க, அதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. எதை விமர்சிக்கணும், எதை விமர்சிக்க கூடாது, நம்ம ஒரு வரைமுறை வச்சுக்கணும்ல. இல்ல, விமர்சனம் பண்றதுக்கே கேட்கல, அவங்களுக்கு கட்சிக்குள்ள வந்தா நான் பலம் பெறுமான்னு கேட்கிறேன். எனக்கு தெரியாதுப்பா. ஒரே குடும்பமா ஒன்றிணைந்திருக்கோம், கண்டிப்பாக வந்து 2026 தேர்தலில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பியூஷ் கோயல் சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே கூட்டாக சேர்ந்து பேசியிருக்காங்க இல்லையா? ஸோ விஜய் அவர்கள் வந்து கூட்டணிக்குள்ள வராட்டினாலுமே அதிமுக என்டிஏ அணியால் வெற்றி பெற முடியும் நீங்க நினைக்கிறீங்களா, கணிக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? இல்லப்பா, அவர்கள் வந்து அவங்களே சொல்லலையாப்பா நாங்க வெற்றி பெற்று விடுவோம்னு இன்னைக்கு அவங்க சொன்னாங்க. ஆட்சியே அகற்றி விடுவோம்னு தான் சொன்னாங்க. நல்லா பாருங்க, திருப்பி நான் 2 தடவை போட்டு பார்த்தேன். திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு, திமுக ஆட்சியை அகற்றி விடுவோம், இதைத்தான் சொன்னாங்களே ஒழிய அதிமுக ஆட்சி அமைக்கும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பு ஏற்பார் அப்படின்னு அவங்க யாரும் அடிச்சு சொன்ன மாதிரி எனக்கு நான் கவனிக்கல. ஒருவேளை நீங்க செக் பண்ணி சொல்லுங்க. எனக்கு திமுக அலையன்ஸ் இல்ல, 2க்கு வித்தியாசம் இருக்குப்பா. ஓகே, 2க்கு வித்தியாசம் இருக்கு. திமுகவை வீழ்த்தணும் அவ்வளவுதானே, அது யார் வேணாலும் வீழ்த்தலாம்ல. பலமுனை போட்டியில் அது யார் வேணாலும் வீழ்த்தலாம்ல. ஒன்று, அப்ப நோக்கம் என்னவா இருக்கணும்? என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும், அதிமுக ஆட்சி அமைக்கிற பலத்தை பெறும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்று சொல்வதில் அவர்களுக்கு தயக்கம் ஏன்? எடப்பாடி பழனிசாமிக்கே ஏன் அந்த தயக்கம் எனக்கு தெரியல. அப்படி அவர்கள் சொன்னதாக நான் கவனிக்கல. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த தயக்கம் இருக்குதுன்னா மைண்ட் என்ன மாற்று ஏற்பாடு? திமுகவை வீழ்த்துறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய நாங்க ஆட்சி அமைக்க போறோம். என்ன பிரேக்கிங் நியூஸ் வந்தது? திமுகவை வீழ்த்த போறோம், இதைத்தான் பியூஷ் கோயலும் சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. ரைட், சந்தோஷம், வீழ்த்திடுறோம், அவ்வளவுதானே உங்களுக்கு வேணும், விடுங்க. திமுக வீழ்த்துறா ஆப்போசிட்ல இவங்க தானே சார்? அப்படி இல்லை, இன்னும் 3 அணி இருக்கு, இன்னும் 2 அணி இருக்குல்ல. சீமான் தலைமையில் ஒரு அணி இருக்கு, விஜய் தலைமையில் ஒரு அணி இருக்கு. பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு சார் இருக்கு. இதெல்லாம் உங்க கவனம், உங்க கணிப்பு தானே. ஓகே, அது உங்க கணிப்பு தானே. விஜய் வீழ்த்திட்டேன்னா அப்படியே இருக்கலாம்ல. விஜய் அவர்களையுமே வந்து இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வர வைக்கிறதுக்கு பெரிய முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா விஜய் அவர்கள் வந்து அந்த பொதுக்குழுல வெளிப்படையா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, என்னுடைய தலைமை ஏற்று யார் வராங்களோ அவங்களை தான் வந்து நான் கூட்டணியில சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் எங்க கூட்டணின்னு இவங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. விஜய் தரப்புல எங்க தலைமையில கூட்டணின்னு அவங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இப்ப போய் நம்ம கோர்த்து விட்டோம்னா அந்த கோமாளித்தனத்துக்கோ அந்த விளையாட்டுக்கு நான் வரல. விஜய் அவர்கள் தனித்து நின்று வாக்குகள் பிரித்தால் அது வந்து திமுக அணிக்கு தான் சாதகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்வை அப்படின்னு திமுக நினைக்குது. யதார்த்தம் அது இல்லையா சார்? அது என்னுடைய கருத்து. ஓகே, அப்படின்னு திமுக நினைக்குது என்பது என்னுடைய கருத்து. செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்தில் சேர்ந்ததுக்கு அப்புறமா தாவேக்காவை இன்னொரு அதிமுகவை மாற்றுவேன்னு அவர் சொன்னாரு. ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல அதிமுக தலைவர்கள் யாருமே இணையல. சேர்ந்து எவ்வளவு நாள் ஆயிருக்கு? கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு கிட்ட இருக்கும். ஒரு மாசம் கிட்ட இருக்கும். ஒரு மாசம் கிட்ட இல்ல, ஒரு 2 வாரம் இருக்குமா? 2 வாரம் இருக்கும், அவ்வளவுதான். இன்னும் 4 இருக்குல்ல. ரொம்ப நன்றி சார், நேரடி பல்வேறு தகவல்கள் பகிர்ந்து.